ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஸோ இந்த ஒரு அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா, நம்மளோட ஃபாலோவர் ஒருத்தவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களோட ப்ரிடிக்ஷன் ஒன்று வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்திரலேகா அப்படிங்கிற ஒரு ஃபாலோவர் தான் வந்து இதையுமே ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும், நம்ம வெண்ணிலா வந்து கீழே விழுகிறதுக்கு முன்னாடி நாள் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது வெண்ணிலா கீழே விழுந்தாங்கன்னு சொல்ல முடியாது, தள்ளிவிடப்பட்டாங்களே பசுபதி மூலயமா, அதுக்கு நாள் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஞாபகம் இருந்திருக்கும். ஸோ ஞாபகம் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சின்னதாக நான் சொல்கிறேன். போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வெளில வருவாங்க இல்லையா. ஸோ வந்து பார்த்திங்கன்னா, நம்ம காவேரி விஜய் வெளில வரும்போது தாத்தா பாட்டி வீட்டுக்கு போக சொல்லிட்டு நம்ம விஜயும் காவேரியும் அந்த ஃபுல் நைட்டும் சாப்பிட போகிறது, அந்த கார்லேயே ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அடுத்த நாள் மார்னிங் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம காவேரி விஜய் கூட தான் இருப்பாங்க. ஸோ எங்கேயுமே போயிருக்க மாட்டாங்க. விஜயும் காவேரியும் ஃபுல் நைட்டுமே ஒன்றா தான் இருப்பாங்க. ஐ மீன் ட்ராவல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அடுத்த நாள் மார்னிங் தான் வந்து காவேரியை ட்ராப் பண்ணிவிட்டு நான் போயிட்டு வெண்ணிலா மாமா கிட்டே பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம விஜயுமே கிளம்புற ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த கேப்பில் தான் அங்கே வந்து பார்த்திங்கன்னா, வெண்ணிலாவுக்கு வந்து இவங்க பசுபதி ஏன் நமக்கு சப்போர்ட் பண்ணாங்க, அதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் காவிரி கிட்ட இருக்க பிரச்சனை தாங்கிற உண்மையெல்லாம் தெரிஞ்சுட்டு வந்ததுனால அங்கே வந்து ஃபைட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா, அதை தெரிஞ்சு அவர் வந்து கீழே தள்ளி விட்டுருவார். ஸோ அவங்க மாமாவே பிளாக்மெயில் பண்ணுவார். இதான் நடந்திருக்கும். ஸோ அப்படிங்கிறப்ப எல்லாம் தடுக்கல பண்ணிக்கிட்டப்ப விஜயும் இருந்தார் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து கேஸ் எழுதியிருக்கதா வந்து நமக்கு அந்த ஃபாலோவர் வந்து கமெண்ட்மே பண்ணியிருந்தாங்க. பட் எனக்கு அது ஞாபகம் இல்லை, உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் சொல்லுங்கள். அப்படிங்கிறப்ப விஜய் வந்து அங்கே கூடவே இல்லை. ஏன்னா வெண்ணிலா கூட அங்கே இல்லை, விஜய் வந்து காவிரி கூட தான் இருந்தார். ஸோ கண்டிப்பாக இதை வச்சு காவேரி வந்து ஆர்கியூ பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கோர்ட்டில் வந்துச்சு நம்மளோட கேஸு. ஸோ அது வந்து ஒரு பாயிண்டாக சொல்லுவாங்க. மேபி இது எனக்கும் அப்படி தோணுச்சு. இன்கேஸ் வந்து அந்த மாதிரி கொண்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக விஜய்க்காக காவேரி இந்த இடத்துல வந்து நின்று வாதாடுவாங்க. அவர் என் கூட தான் இருந்தார், வேறு எங்கேயுமே போகல. ஸோ அப்படிங்கிறப்ப எப்படி அவங்க அந்த இடத்துல இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி வாதாடுறதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அது ஒரு பாயிண்ட் இருக்கிறதுனால அவங்க நம்ம ஷேர் பண்ணி தான் அது உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது உங்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா, இந்த இடத்துல காவேரி, வெண்ணிலா அண்ட் வெண்ணிலா மாமா இவங்கெல்லாம் சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா, நம்ம விஜய் வந்து வெளியெடுக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். கூட வந்து எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும்போது நம்ம கும்பிடணும், நீ வேணும் பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் இதில் உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ப்ரிடிக்ஷனும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை பாய்.